ஆ நீயா? ஆமா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் டைம் ஆகலையே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. ஏ சும்மா உங்களை பார்க்க வரக்கூடாதா? இது என்னது? ஃபாலோ மீ. ஏய் அது அங்கேயே வை. இது எங்க இருந்து கிடைச்சது? நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா நான் சொல்றேன். சொல்ல மாட்டேன். எங்க கிடைச்சது? கேதரின் எனக்கு தந்தா. போங்க விளையாடாதீங்க. விளையாட்டுலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இப்போ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உனக்கு அவளை பார்க்கணுமா? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? கூப்பிட்டா வருவா. அவ இங்கதானே இருக்கா. அப்போ கேத்ரின் தானே சந்தோஷ் சார கொன்னது? இல்ல வேற யாரு? அத பத்தி தான் நாங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம். இருக்கோமா? நானும் கேத்தரினும். அவ மேல அதிக அக்கறை கட்டாதீங்க. அவ பேயா இருக்கா. ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. உனக்கு இப்பவும் பேய்ங்க மேல நம்பிக்கை இருக்கா? தெய்வம் இருக்குன்னா பேயும் இருக்கு. இங்க பாரு, இந்த தெய்வம் பிசாசு ரெண்டுமே ஒரே பாடல்ல தான் இருக்கு. ரெண்டும் இருக்குன்னா இருக்கு, இல்லனா இல்ல. சரி, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. கிளம்பு. வர்ஷா, நீங்க என்ன பண்ற? ஜீப் எங்க? தனியா அங்க போயிட்டு வர. கெஸ்ட் ஹவுஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கவா? இல்ல சும்மா. நீ என்ன பண்றன்னு பாக்குறதுக்காக தான் நான் அந்த இடத்துல இருக்கேன். நல்லா பாத்துக்கோ. எனக்கு நீ பண்றதெல்லாம் பிடிக்கல. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? நீ இனிமே கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போக கூடாது. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லாத. தள்ளிப்போ. சார், விஷயம் கொஞ்சம் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல சந்தோஷோட முடி இல்லாம வேற ஒரு முடி அதுல இருக்கு. எஸ்ஐ சார் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க சார். நான் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? சமயத்துல அரெஸ்ட் வாரண்டோட வருவாங்க சார். நீங்க பேசாம வெளியூர் போயிருங்க. ஏண்டா டேய் சமீர், உன் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா வந்தாலும் என்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை எடுத்து உள்ள வைக்கிறீங்களா? வினோத், நீ கிளம்பு. ஓகே, வரேன் சார். என்ன உன் பிளான்? From the main door, left side, first room, this one. So, Mr. Simon Daniel, we are going to be housemates. Welcome to Simon's Manor. Tea or coffee? Can I have something more hot? All the way from Russia. For the lady who deserve. Nice song. என்னாச்சு? திடீர்னு ஒரு ஷிஃப்டிங்? அங்க எனக்கு போர் அடிச்சது. I think it's time for bed.
குட் நைட். குட் நைட். Simon! I'm sorry. நேத்து வேற வழி இல்லாம தான் நான் இங்க வந்து படுத்தேன். நான் நேத்து ராத்திரி ரொம்ப பயந்து போயிட்டேன். ஓ, இட் வாஸ் டெரிபிள். எப்படி உங்களால இவ்வளவு நிம்மதியா தூங்க முடியுது? நான் இங்க தனியா மட்டும் இருந்தேன், அவ்வளவுதான். இது எல்லாமே illusions தான் ஸ்டெல்லா. ஜஸ்ட் மைண்ட் ப்ரொஜெக்ஷன். இஸ் இட்? அப்ப நான் நேத்து கேட்டது பார்த்ததெல்லாம் இஸ் இட் நாட் ரியல்? மேபி பகல் வெளிச்சத்துல பார்க்க முடியாததை இருட்டுல பார்க்கணும்னா கண்டிப்பா அதை வெளிச்சத்துல கூட பார்க்கலாம். நாம நம்ப வேண்டியது கதையோ கட்டுக்கதைகளோ இல்ல, உண்மையையோ தெளிவுகளை மட்டும்தான். லெட் எவிடன்ஸ் லீவ். ஐயோ, இது இது உங்ககிட்ட எப்படி? நேத்து நைட்டு ஓடுனதுல எங்கேயாவது விழுந்து மிஸ் ஆயிருக்கும். சமன், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. கேத்ரின் தான் எனக்கு ரோசி அம்மா, என் அப்பாவோட அம்மா. எங்க அம்மா இங்கிருந்து காணாமலாம் போல. என் அம்மாவோட அம்மா அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்க்காக அவங்க மம்மியை பிரிட்டிஷ் கப்பலுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து குழந்தைய திருப்பி கேட்டா மார்கரெட் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும்.
அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. 50ஸ்ல எங்க ஃபேமிலி பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ரோஸ் மம்மிக்கு முதல்லலாம் ரொம்ப கவலையா இருந்தது. பட் ஷீ காட் ஓவர் இட். அம்மா இந்த லாக்கெட்டையும் மாலையும் பத்திரமா வச்சிருந்தாங்க. அப்புறம் இங்க இருக்கிற நினைவுகளையும். எனக்கு அந்த கதையெல்லாம் கேட்டப்போ இங்க வரணும்னு தோணுச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு. இங்க வந்தப்போ அம்மா இங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். திரும்பி போகவே மனசில்ல. ஸ்டெல்லா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. ஐ கேன் ஃபீல் ஹர். பட் இதை ஏன் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்ச? அது இங்க வந்தப்போ இந்த இடம்லாம் மேத்யூஸ் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சது. அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு தான். வா, உனக்கு சில விஷயங்களை காட்டுறேன். வாவ், இதெல்லாம் எங்க அம்மாவோடதா? இந்த லெட்டர்ல சொல்லிருக்கிற கிஃப்ட் வேர் இஸ் இட்? அது தெரியல. டு பி ஆனஸ்ட், நானும் சந்தோஷம் இங்க வந்தது அந்த கிஃப்ட பாக்குறதுக்கு தான். ரியலி? இது அவ்வளோ ப்ரெஷியஸா? ஹவு டு யூ நோ அபவுட் திஸ்? இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லண்டன் த்ரூ மை மென்டார். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்கா இருந்தா? நோ, இட்ஸ் ரிலையபிள். புதையில தேடும்போது கிடைக்கிற லீடிங் லைன்ஸ் தான் இதெல்லாம். திஸ் லெட்டர், திஸ் பாக்ஸ், எவ்ரிதிங். லீடிங் லைன்ஸா? இதா? பட் ஹவு டு யூ சால்வ் திஸ்? தெரியல. ஒருவேளை அந்த கேதரினுக்கும் இல்ல அவங்க அம்மாவுக்கும் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கலாம். இது எல்லாம் அவங்க நினைவுகளாகவோ இல்ல செயல்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. இது நடந்து 80 வருஷம் ஆனதுனால இது எல்லாமே நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியுது. But still, we can solve this, right? Yes, we can. And we will.